அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். திருக்குர்ஆன் சம்பந்தமாக ஒவ்வொரு முஸ்லிமும் அவசியம் தெரிந்து வைத்திருக்க வேண்டிய 120 கேள்விகளுக்கான பதில்கள் தான் இந்த பதிவு. அல்ஹம்துலில்லாஹ். முதலாவது கேள்வி, திருக்குர்ஆன் ஓத துவங்கும் போது என்ன கூற வேண்டும்? அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் மற்றும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று ஓத வேண்டும். 2. திருக்குர்ஆன் யாரிடமிருந்து இறங்கியது? அல்லாஹ்விடமிருந்து இறங்கியது. 3. திருக்குர்ஆன் யார் மூலம் இறங்கியது? ஹல்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மூலம் இறங்கியது. 4. திருக்குர்ஆன் யாருக்கு இறங்கியது? ஹல்ரத் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறங்கியது. 5. திருக்குர்ஆன் எந்த இடத்தில் இறங்கியது? ஹிரா எனும் மலை குகையில் இறங்கியது. 6. திருக்குர்ஆன் எந்த மொழியில் இறங்கியது? அரபி மொழியில் இறங்கியது. 7. திருக்குர்ஆனில் முதலாக இறங்கிய வசனம் எது? இக்ரா என்னும் வசனம். 8. திருக்குர்ஆன் எதற்காக வேண்டி இறங்கியது? மனித ஜின் வர்க்கத்திற்கு நேர்வழி காட்டுவதற்காக இறங்கியது. 9. திருக்குர்ஆனின் திருப்பணி என்ன? நன்மையை ஏவுவதும் தீமையை தடுப்பதும் ஆகும். 10. திருக்குர்ஆனில் அல்லாஹ் என்ற வார்த்தை எத்தனை இடங்களில் வருகிறது? 2698 இடங்களில் வருகிறது. 11. திருக்குர்ஆனில் ரப்பு என்ற வார்த்தை எத்தனை இடங்களில் வருகிறது? 151 இடங்களில் வருகிறது. 12. திருக்குர்ஆனில் ரப்புல் ஆலமீன் என்ற வார்த்தை எத்தனை இடங்களில் வருகிறது? 42 இடங்களில் வருகிறது. 13. திருக்குர்ஆனில் உள்ள பெரிய சூரா எது? சூரா அல் பக்ரா. 14. திருக்குர்ஆனில் உள்ள சிறிய சூரா எது? சூரத்துல் கௌசர். 15. திருக்குர்ஆனில் உள்ள நீண்ட வார்த்தை எது? 11 எழுத்துக்களை கொண்ட வல் இஸ்தக்லிஃபன்னஹும். 16. திருக்குர்ஆனில் சூரா ஆரம்பமின்றி உள்ள சிறிய வசனம் எது? அல் முத்தசிர் அத்தியாயத்தில் உள்ள சும்ம நலர என்ற வசனம். 17. திருக்குர்ஆனில் தான தர்மம் பற்றி எத்தனை இடங்களில் வருகிறது? 150 இடங்களில் வருகிறது. 18. சில சூறாக்களில் ஆரம்பத்தில் அலிஃப் லாம் மீம் போன்று துவங்கும் எழுத்துக்களுக்கு என்ன பெயர் கூறப்படும்? ஹுரூஃபே முகத்தஆத் என்று கூறப்படும். 19. ஹுரூஃபே முகத்தஆத் எழுத்துக்கள் எத்தனை? 14 எழுத்துக்கள். 20. ஜுஸு என்றால் என்ன? பாகம் என்று பொருள். 21. திருக்குர்ஆனில் எத்தனை பாகங்கள் உள்ளன? 30 பாகங்கள் உள்ளன. 22. சூரா என்றால் என்ன? அத்தியாயம் என்று பெயர். 23. திருக்குர்ஆனில் எத்தனை சூறாக்கள் உள்ளன? 114 சூறாக்கள் உள்ளன. ஆயத் என்றால் என்ன? திருக்குர்ஆனின் வசனம் என்று பெயர். 25. திருக்குர்ஆனில் எத்தனை ஆயத்துகள் உள்ளன? அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் கணக்குப்படி 6666 ஆயத்துகள். 26. திருக்குர்ஆன் வசனத்திற்கு மட்டும் ஏன் ஆயத் என்று பெயர் வந்தது? இறைவேதமாகிய திருக்குர்ஆனின் ஒவ்வொரு வசனமும் அத்தாட்சியாக விளங்குவதால். 27. திருக்குர்ஆனில் உள்ள பெரிய வசனம் எது? சூரத்துல் பக்ராவில் உள்ள கடன் பற்றிய 282வது வசனம். 28. திருக்குர்ஆனில் ஐன் ருக்கு என்றால் என்ன? தொழுகையில் ஒரு ரக்காத் ஓதுவதற்கு ஏதுவாக உள்ள ஒரு பகுதி. 29. ருக்கு என்று ஏன் பெயர் வந்தது? பெரும்பாலும் தொழுகையில் அதுவரை ஓதிய பிறகு ருக்குவிற்கு குனிவதால். 30. திருக்குர்ஆனில் அரபி எழுத்துக்கள் 29 வரும் வசனங்கள் எத்தனை? சும்ம அன்சல்னா மேலும் முஹம்மது ரசூலுல்லா 2 வசனங்கள் மட்டுமே. 31. திருக்குர்ஆனில் புள்ளியிட்ட எழுத்து இல்லாத வசனம் எது? சூரா இஹ்லாஸின் அல்லாஹு ஸமத் என்ற வசனமாகும். 32. திருக்குர்ஆனில் சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் என்ற வசனம் எங்கு வருகிறது? சாஃபாத் என்னும் அத்தியாயத்தின் கடைசியில் வருகிறது. 33. திருக்குர்ஆனில் எத்தனை சூறாக்களின் ஆரம்பத்தில் ஹாமீம் என்று வருகிறது? 7 சூறாக்களில் வருகிறது. 34. திருக்குர்ஆனில் கூறப்படும் இறையச்சத்தை அடிப்படையாக கொண்டு கட்டப்பட்ட பள்ளிவாசல் எது? மதீனாவிற்கு அருகில் உள்ள மஸ்ஜிதே குபா ஆகும். 35. திருக்குர்ஆனில் ஆயத்துல் குர்சி எந்த ஜுஸுவில் வருகிறது? 3ஆம் ஜுஸுவின் ஆரம்பத்தில் வருகிறது. 36. திருக்குர்ஆனில் யாசீன் சூரா எந்த ஜுஸுவில் ஆரம்பிக்கிறது? 22வது ஜுஸுவின் இறுதியில்.
37 திருக்குர்ஆனில் உள்ள மொத்த சஜிதாக்கள் எத்தனை? 14 ஆகும். 38 திருக்குர்ஆனில் உள்ள நீண்ட அல்லாஹுவின் அழகிய திருப்பெயர் எது? துல் ஜலாலி வல் இக்ராம். 39 திருக்குர்ஆனில் உள்ள சூறாக்கள் அனைத்திலும் ஒரே எண்ணிக்கையில் ஆயத்துகள் உள்ளனவா? இல்லை. 40 திருக்குர்ஆனில் எத்தனை மாதங்களின் பெயர் உள்ளது? ஒரே ஒரு மாதத்தின் பெயர் தான் உள்ளது. 41 திருக்குர்ஆனில் உள்ள ஒரு மாதத்தின் பெயர் என்ன? ரமலான் மாதம். 42 திருக்குர்ஆனில் உள்ள ஒரே வார்த்தை கொண்ட ஆயத்து எது? முத்ஹம்மதான். 42 திருக்குர்ஆனில் இஸ்லாமிய அடிப்படை கடமைகளில் ஒரு கடமையின் பெயரில் உள்ள சூரா எது? சூரா அல் ஹஜ். 44 திருக்குர்ஆனில் மதீனாவிற்கு கூறப்பட்ட மற்றொரு பெயர் எத்ரிப். 45 திருக்குர்ஆனில் சூரத் என்ற வார்த்தை எத்தனை இடங்களில் இடம்பெறுகிறது? 7 இடங்களில். 46 திருக்குர்ஆனில் குல் என்ற வார்த்தை எத்தனை இடங்களில் இடம்பெறுகிறது? 232 இடங்களில். 46 திருக்குர்ஆனில் உதாரணம் காட்டப்படும் சிறிய உயிரினம் எது? 1 ஈ, 2 சிலந்தி. 48 திருக்குர்ஆனில் முதல் சூரா எது? கடைசி சூரா எது? முதல் சூரா சூரா ஃபாத்திஹா, கடைசி சூரா சூரத்துன் நாஸ். 49 திருக்குர்ஆனில் எத்தனை பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் உள்ளன? 114 உள்ளன. 50 திருக்குர்ஆனில் சக்கர் என்ற நரகத்தின் காவலாளிகள் எத்தனை பேர் என குர்ஆன் கூறுகிறது? 19 பேர். 51 திருக்குர்ஆனின் கடைசி சஜிதா எந்த சூறாவில் உள்ளது? சூரத்துல் அலக் என்ற அத்தியாயத்தில் உள்ளது. 52 திருக்குர்ஆனில் ஜின் என்ற வார்த்தை எத்தனை இடங்களில் வந்துள்ளது? 22 இடங்களில். 53 திருக்குர்ஆனில் உள்ள ஜபர் எத்தனை? 53,223 இடங்களில் வருகிறது. 54 திருக்குர்ஆனில் உள்ள ஜேர் என்ற இக்கரம் எத்தனை? 39,582 இடங்களில் வருகிறது. 55 திருக்குர்ஆனில் உள்ள பேஷ் என்ற உகரம் எத்தனை? 8,804 இடங்களில் வருகிறது. 56 திருக்குர்ஆனில் மத்து என்ற நீட்டல் குறி எத்தனை? 1,771 இடங்களில் வருகிறது. 57 திருக்குர்ஆனில் ஷத்து என்ற அழுத்தல் எத்தனை? 1,274 இடங்களில் வருகிறது. 58 திருக்குர்ஆனில் நுக்குத்தா புள்ளிகள் எத்தனை? 1,05,684 எழுத்துக்கள். 59 திருக்குர்ஆன் கூறும் அழியாமல் பாதுகாக்கப்பட்டு பின்வரும் சமுதாயத்திற்கு அத்தாட்சியாக உள்ள மனித உடல் எது? ஃபிர்அவுனின் உடல். 60 திருக்குர்ஆன் கூறும் மூசா நபியின் எதிரி யார்? ஃபிர்அவுன். 61 திருக்குர்ஆன் கூறும் இப்ராஹிம் நபியின் எதிரி யார்? நம்ரூத். 62 திருக்குர்ஆன் கூறும் ஈசா நபியின் எதிரி யார்? யூத சமுதாயம். 63 திருக்குர்ஆனில் நன்மையை ஏவும் வசனங்கள் எத்தனை? சுமார் 1000. 64 திருக்குர்ஆனில் தீமையை தடுக்கும் வசனங்கள் எத்தனை? சுமார் 1000. 65 திருக்குர்ஆனில் அல்லாஹ் உதாரணம் கூறும் வசனங்கள் எத்தனை? 1000. 66 திருக்குர்ஆனில் வாக்குறுதி கூறும் வசனங்கள் எத்தனை? 1000. 67 திருக்குர்ஆனில் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யும் வசனங்கள் எத்தனை? 1000. 68 திருக்குர்ஆனில் ஹலால் ஆகுமாக்கப்பட்டவை பற்றிய வசனங்கள் எத்தனை? 250. 69 திருக்குர்ஆனில் ஹராம் ஆகாதவை பற்றிய வசனங்கள் எத்தனை? 250. 70 திருக்குர்ஆனில் வரலாறு கூறும் வசனங்கள் எத்தனை? 1000. 71 திருக்குர்ஆனில் துஆக்கள் பிரார்த்தனை அடங்கிய வசனங்கள் எத்தனை? 1000. 72 திருக்குர்ஆனில் மன்சூக் சட்டம் மாற்றப்பட்டவை வசனங்கள் எத்தனை? 66. திருக்குர்ஆனில் எத்தனை நபிமார்களின் பெயர்கள் கூறப்பட்டுள்ளன? 25 நபிமார்களின் பெயர்கள் கூறப்பட்டுள்ளன. திருக்குர்ஆனில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பெயர் எத்தனை இடங்களில் கூறப்பட்டுள்ளது? 4 இடங்களில் முஹம்மது என்றும் 1 இடத்தில் அஹ்மது என்றும் கூறப்பட்டுள்ளது. 75 நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் பெயர் எத்தனை இடங்களில் கூறப்பட்டுள்ளது? 25 இடங்களில். 76 திருக்குர்ஆனை போன்று வாழ்ந்தவர்கள் யார்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். 77 திருக்குர்ஆனில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் என்னென்ன பெயர்கள் மூலம் அழைக்கிறான்? முஹம்மத், அஹ்மத், தாஹா, யாசின், முஸ்ஸம்மில், முத்தசிர், அப்துல்லா ஆகிய 7 பெயர்களில் அழைக்கிறான். 78 நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறப்பு பெயர்கள் திருக்குர்ஆனில் எத்தனை கூறப்பட்டுள்ளது? ஷாஹித், பஷீர், நதீர்,
தாஇ, ஹாதி, சிராஜ் முனீர் உட்பட 27 பெயர்கள். 79 திருக்குர்ஆனில் யா ஐயுஹன் நபியு என்று எத்தனை இடங்களில் வருகிறது? 11 இடங்களில் வருகிறது. 80 திருக்குர்ஆனில் நபிமார்களின் பெயர்களை கொண்ட சூறாக்கள் எத்தனை? மொத்தம் 6 சூறாக்கள். 81 திருக்குர்ஆனுக்கு முந்தைய வேதங்கள் எவை? 1 தௌராத், 2 ஜபூர், 3 இஞ்சில். அபூதாவுத் ஹதீஸ். 82 திருக்குர்ஆனில் முதலில் முழுவதுமாக இறங்கிய சூரா எது? சூரா ஃபாத்திஹா. 83 திருக்குர்ஆன் லவ்ஹுல் மஹ்ஃபூலில் இருந்து எங்கு இறங்கியது? முதல் வானத்தில் பைத்துல் இஸ்ஸஹ் என்ற இடத்தில் இறங்கியது. 84 திருக்குர்ஆன் முதல் வஹி வசனம் எப்போது அருளப்பட்டது? கிபி 610ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம். 85 திருக்குர்ஆன் எந்த இரவில் அருளப்பட்டது? ரமலான் மாதத்தில் புனித லைலத்துல் கத்ர் எனும் சங்கை மிகு இரவில். 86 திருக்குர்ஆனின் கடைசி சூரா எங்கு இறக்கப்பட்டது? மதீனாவில். 87 திருக்குர்ஆனில் மதீனாவில் இறங்கிய கடைசி சூரா எது? சூரா நஸ்ர். 88 திருக்குர்ஆனை அல்லாஹ் எப்படி பாதுகாக்கின்றான்? கல்வியாளர்கள் உள்ளத்தில் பாதுகாக்கின்றான். 89 திருக்குர்ஆன் ஒன்று திரட்டப்பட்ட காரணம் என்ன? யமாமா என்ற போரில் ஏறத்தாழ 70 ஹாஃபில்கள் குர்ஆனை மனனம் செய்தவர்கள் ஷஹீதாக்கப்பட்டு வீர மரணம் அடைந்ததால். 90 திருக்குர்ஆனை ஒன்று திரட்டும் யோசனையை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் தெரிவித்தவர் யார்? உமர் ரலியல்லாஹு அன்ஹு. 91 திருக்குர்ஆன் முதலில் அச்சிடப்பட்டது எப்போது? ஹிஜ்ரி 1113ஆவது ஆண்டில். 92 திருக்குர்ஆன் எங்கு முதலில் அச்சிடப்பட்டது? ஜெர்மனில் ஹம்பர்க் நகரில். 93 திருக்குர்ஆன் என்ற வார்த்தையின் பொருள் என்ன? ஓதுதல், ஓதப்பட்டவை, ஓதப்பட வேண்டியது என்பதாகும். 94 திருக்குர்ஆனில் பிஸ்மில்லாஹ் எழுதப்படாத சூரா எது? சூரா தௌபா என்ற பராஅத் சூராவாகும். 95 திருக்குர்ஆன் ஒளி வடிவமாக இறங்கியதா அல்லது எழுத்து வடிவில் இறங்கியதா? ஒளி வடிவில் இறங்கியது. 96 திருக்குர்ஆனை ஒன்று சேர்த்தவர் என்ற சிறப்பு பெயருக்கு உரியவர் யார்? ஹல்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. 97 திருக்குர்ஆனில் ஷத்து குறியீடுகளை அமைத்தவர் யார்? கலீல் இப்னு அஹ்மத் அஸ்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். 98 திருக்குர்ஆனுக்கு ஜபர், ஜேர், பேஷ் என்னும் உயிர் குறியீடுகளை அமைத்தவர் யார்? ஹிஜ்ரி 43இல் ஈராக் ஆளுநராக இருந்த ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் என்பவராவார். 99 திருக்குர்ஆனின் சூறாக்களை வரிசைப்படுத்தியது யார்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். 100 திருக்குர்ஆனின் ஞானம் பெற்ற உலமாக்களை அதிகமாக உருவாக்கும் தமிழக மாவட்டம் எது? வேலூர் மாவட்டம். 101 திருக்குர்ஆனின் ஞானம் பெற்றவர்கள் அதிக எண்ணிக்கையில் வாழும் மாவட்டம் எது? திருநெல்வேலி மாவட்டம். 102 திருக்குர்ஆனை மனனம் செய்தவர்கள் ஹாஃபில்கள் தமிழகத்தில் அதிக எண்ணிக்கையில் வாழும் ஊர் எது? திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள மேலப்பாளையம். 103 திருக்குர்ஆன் முதலில் எந்த மொழியில் தர்ஜுமா செய்யப்பட்டது? சுரியானி மொழியில். 104 திருக்குர்ஆன் இரண்டாவதாக எந்த மொழியில் எப்போது தர்ஜுமா செய்யப்பட்டது? பர்பரி மொழியில் ஹிஜ்ரி 127இல். 105 திருக்குர்ஆன் மூன்றாவது தடவை எந்த மொழியில் எப்போது தர்ஜுமா செய்யப்பட்டது? பாரசீக மொழியில் ஹிஜ்ரி 255இல். 106 திருக்குர்ஆனை ஓதுவதால் என்ன நன்மை? ஒரு எழுத்துக்கு 10 நன்மை உண்டு. 107 திருக்குர்ஆனை ஓத கேட்பதால் என்ன நன்மை? ஓதுவது போன்றே நன்மை கிடைக்கும். 108 திருக்குர்ஆனை ஒழுவுடன் ஓதினால் என்ன நன்மை கிடைக்கும்? ஒரு எழுத்துக்கு 25 நன்மைகள் கிடைக்கும். 109 திருக்குர்ஆனை ஒருவர் உட்கார்ந்து தொழுகும் போது ஓதினால் என்ன நன்மை கிடைக்கும்? உட்கார்ந்து தொழும்போது ஒரு எழுத்துக்கு 50 நன்மைகள் கிடைக்கும். 110 திருக்குர்ஆனை நின்று தொழும்போது ஓதினால் என்ன நன்மை கிடைக்கும்? ஒரு எழுத்துக்கு 100 நன்மைகள் கிடைக்கும். 111 திருக்குர்ஆனை பார்த்து ஓதுவது சிறந்ததா, பார்க்காமல் ஓதுவது சிறந்ததா? பார்த்து ஓதுவதே சிறந்தது. 112 திருக்குர்ஆனை திக்கி ஓதினாலும் நன்மைகள் கிடைக்குமா? ஆம், 2 மடங்கு நன்மைகள் கிடைக்கும். 113 திருக்குர்ஆன் மறுமையில் பரிந்துரைக்குமா? ஆம், அதனை ஓதியவருக்கு கண்டிப்பாக பரிந்துரைக்கும். 114 சூரா ஃபாத்திஹா ஓதினால் என்ன நன்மை? திருக்குர்ஆனில் 3/2 பகுதி ஓதிய நன்மைகள் உண்டு. 115 சூரா யாசின் ஓதினால் என்ன நன்மை? 10 திருக்குர்ஆன் ஓதிய நன்மைகள் உண்டு. 116 சூரா இஹ்லாஸ் ஓதினால் என்ன நன்மை?
திருக்குர்ஆனில் 1/3 ஓதிய நன்மைகள் உண்டு. 117 திருக்குர்ஆனில் எந்த சூறாவை ஓதினால் 4000 வசனங்கள் ஓதி நன்மை கிடைக்கும்? சூரா தக்காசுர். 118 திருக்குர்ஆனில் தலை சிறந்த ஆயத்து எது? ஆயத்துல் குர்சி. 119 திருக்குர்ஆனின் இதயம் என்று எந்த வசனம் எந்த அத்தியாயம் போற்றப்படுகிறது? யாசின் என்ற அத்தியாயம். 120 திருக்குர்ஆனில் மொத்தம் எத்தனை எழுத்துக்கள் உள்ளன? 3,21,267 எழுத்துக்கள் உள்ளன. அல்ஹம்துலில்லாஹ், வல்ல அல்லாஹ் நம் அனைவரையும் கபூல் செய்வானாக. குர்ஆன் படி வாழ்ந்து வஃபாத்தாகும் பாக்கியத்தை வல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தருவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாம் சார்ந்த முஸ்லிம்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தினமும் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க. மற்ற முஸ்லிம்களுக்கும் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள். வல்ல அல்லாஹ் நம் அனைவரையும் கபூல் செய்வானாக. ஆமீன்.